அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் 5 திடீர் திருப்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, இந்த திடீர் மாற்றங்கள் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அடுத்த 7 நாட்களில், குறிப்பாக ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் ஏற்பட போகின்றன. குறிப்பாக இந்த வேளையில் வித்யாகாரகரான புதன் முழுமையாக நீச்சம் பெற போகிறார். விரயஸ்தானத்தை பல கிரகநிலைகள் வலுவுள்ளதாக மாற்றப் போகின்றன. ராசியின் அதிபதியான செவ்வாயின் பெயர்ச்சி உள்ளிட்ட பல கிரகநிலைகளின் மாறுதல் என்பது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு 5 திடீர் மாற்றங்களை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறது. அதில் மிக முக்கியமானதாக பார்க்கக்கூடிய விருப்பங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்ப்போம். அதற்கு முன்னதாக கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே தைரியஸ்தானத்தில் வலம் வருகிறார். தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் குரு பகவான் சிறப்பான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் வெற்றிக்கு உரித்தான 3இல் இறுதி தருவாயில் வலம் வருகிறார். 7, 9, 11 ஆகிய இடங்களை தனது சுப பார்வையால் வலுப்படுத்துவதால் பல நல்ல மாற்றங்களை இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சனி பகவான் மிகவும் வலுவாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாகிய 12இல் வலம் வருகிறாருங்க. 12ஆம் இடத்தில் விரயசனியாக சனி வலம் வருவதால் எந்த ஒரு பணியை மேற்கொள்ள முயற்சி செய்தாலும் அதில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனியின் காலகட்டம் என்பதால் சற்று கூடுதல் விரயம் ஏற்படலாம். கவனத்துடன் இருக்க வேண்டும். சனியின் அமைப்பு சிறப்பான நன்மைகளை தர இயலாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ராகு லாபஸ்தானத்தில் மிகவும் அபரிவிதமான பலத்தில் வலம் பெறுவதால் எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும். லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை விட பல காரியங்களை இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்த தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும். மோட்சக்காரகரான கேது 5இல் வலம் வருகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் முழுமையாக வலம் வரக்கூடிய கேதுவின் அமைப்பால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, குடும்ப ரீதியான உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல விஷயங்களில் நல்ல ஒரு மாறுதல் நிச்சயமாக உண்டு. ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்து இந்த வாரத்தின் துவக்கத்தில் விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாய் விரயத்தில் செல்வதால் சற்று கவனம் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் விரயஸ்தானத்தில் சனியும் இருக்கிறார். எனவே விரய செலவுகள் அதீதமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. கவனத்துடன் இருப்பது நல்லது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக இந்த வாரத்தில் ஜென்ம ராசியில் வலம் வருகிறாருங்க. ஜென்மத்தில் சுக்கிரன் வலம் வரும் இந்த வேளை என்பது பிரமாண்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை மேம்படுத்தி கொடுக்கிறது. வித்யாகாரகரான புதனை பொறுத்தவரைக்கும் லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார். இந்த வாரத்தின் இறுதியில் தான் நீச்சம் பெறுகிறாருங்க. 6ஆம் தேதி முதல் அவர் நீச்சம் பெற்று விரயத்தில் அமர போகிறார். பெரும்பாலும் இந்த வாரத்தில் லாபஸ்தானத்தில் வலம் வரும் புதனின் அமைப்பால் மதிநுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பாக பல பணிகளை விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதே வேளையில் சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வருகிறார். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் திடீர் 5 திருப்பங்களாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வாரத்தில் அமைகிறது என்று பார்க்கும் போது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல செய்தி திடீரென கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. முதலாவதாக திடீரென நல்ல செய்தி உறுதியாகவே உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இந்த வேளையில் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு கைகூடும். அதற்கு மிக முக்கிய காரணம் லாபத்தில் மதிநுட்பத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் மற்றும் ராகு இணைந்து வலம் வருவதால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. உங்களுடைய விருப்பம் நிறைவேறக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீண்ட நாள் எதிர்பார்த்த திருமண வாய்ப்புகள், பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இந்த தருணத்தில் திடீரென உறுதி செய்யப்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. பல வகையில மன வருத்தத்தையும் வேதனையையும் அதிகமாக சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் சிறப்பான மாறுதல், திடீரென நல்ல செய்தி ஒன்று கிடைப்பதால் உங்களுடைய வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. இல்லத்தில் மங்கள ஓசை உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயம்
நிச்சயமாக கிடைக்கும். இரண்டாவதாக பண வரவு அதிகரிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, விருப்ப இடமாறுதல் உள்ளிட்டவை உங்களுடைய வாழ்வில் சௌகரியங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக பண வரவை அதிகரிப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறதுங்க. பண வரவு அதிகரித்தாலே கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பொருளாதார ரீதியான பிரச்சனைகளில் இருந்து வெளிவர முடியும். மனித வாழ்வில் 90% மேற்பட்ட பிரச்சனை என்று சொன்னால் அது மிக முக்கியமானது பணம் சார்ந்த பொருளாதார பிரச்சனைகள் தான். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வகையில் நிச்சயமாக இரண்டாவது திடீர் திருப்பமாக பண வரவு அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. அதற்கேற்ற விரய செலவுகள், விரயத்தை பல கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய வகையில் அமைந்தாலும் கூட பண வரவு திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு. உறவுகளுக்கிடையே மூன்றாவது திருப்பமாக நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. குறிப்பாக மாமன் மைத்துனர் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடன் பிறந்தவர்கள் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போன்ற அனைத்திற்கும் சிறப்பான தீர்வு காணும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை உறுதியாகவே கிரகநிலைகள் மாற்றி கொடுக்கின்றன. மூன்றாவது திடீர் திருப்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய பல சங்கடங்கள் மறைந்து திருப்திகரமான ஒரு சூழல் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்பட போகிறது. அதே போன்று நண்பர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையும், காதலன் காதலிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையும் இந்த தருணத்தில் தீர்வு காணக்கூடிய சிறப்பான வாய்ப்பு உறுதியாகவே உண்டு. எனவே இந்த வேளையில் உறவுகளில் சிறப்பான மாற்றம் ஏற்படும் ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு நிச்சயம் இந்த தருணம் அமைகிறது. திடீரென புதிய வாய்ப்பு உங்கள் கதவை தட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது எதிர்பாராத புதிய வாய்ப்புகள், புதிய வேலை, புதிய தொழில், புதிய ஒப்பந்தம், அரசாங்க சலுகைகள் போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் உங்களது கதவை தட்டும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீர் திருப்பமாக எதிர்பாராத பல புதிய வாய்ப்புகளை இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த வேளையில் அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே பல சிரமங்களுக்கு நல்லதொரு மாற்றம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான பல சங்கடங்கள் மறைந்து சிறப்பான வளர்ச்சி போன்ற அனைத்தும் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஐந்தாவது மிக முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது உறுதியாகவே கிரகநிலைகள் சாதகமாக வலம் வந்தாலும் இந்த அதிர்ஷ்டம் என்பது செயல்படும் நேரமாக இந்த வேலை அமைய போகிறதுங்க. பல வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதில் அதிர்ஷ்டம் செயல்படாமல் பல சிக்கல்களை சந்தித்து வந்த சூழலில் தற்போது அதிர்ஷ்டம் இயங்கக்கூடிய நேரமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் எந்த விதமான பணியை செய்தாலும் அந்த பணி ரீதியான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல வாய்ப்புகள் உறுதியாகவே அமைவதால் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு மன கவலையும் குழப்பங்களும் நீக்கி தெளிவு பிறப்பதோடு மகிழ்ச்சி, குறிப்பாக காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பெரும்பாலான தடைகளை விலக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு பல சூட்சமங்களையும் நெளிவு சுழிவுகளையும் கற்றுக் கொடுப்பதால் மிக சிறப்பான வாய்ப்பை நிச்சயமாக இந்த வேளையில் மேசராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்க முடியும். அதோடு மட்டுமல்லாது சனி விரயத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் மிகவும் சக்தி வாய்ந்த பரிகாரமாக பார்க்கப்படுவது நிச்சயமாக சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமை மதியம் 1 மணி நிறைவடைவதற்குள் யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். தங்களால் இயன்றவரை சிறு உதவியாவது செய்யுங்கள். நிச்சயமாக 7.5 சனியின் பிடியிலிருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் 5 திருப்பம் அமோகமான நன்மையை மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.